இப்போது ரீட்டைலர்ஸ் பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டோம். ஆஸ் அ பர்சனாக ஒரு சில விஷயங்கள் நம்ம எப்படி இந்த ஜேர்னியில் வந்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ரஞ்சித் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி கன்சல்டேஷன் இந்த ரன் பண்ணுற ஒரு பர்சனாக நீங்கள் எப்படி உங்களை லெவலப் பண்ணிப்பீங்க, எப்படி நீங்கள் எவால்வ் ஆவீங்க, அப்ஸ்கில்க்கு என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நான் வந்து என்னென்னா 2019க்கு அப்புறமே நிறைய நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போ நம்ம லேர்ன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறோமோ ஓகேங்களா, அங்கேயே நம்மளோட க்ரோத் வில் ஸ்டாப். ஓகே, அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து எப்போ கண்டினியூஸ் லேர்னராக மாறினனோ இது வரைக்கும் நான் போய் லேர்ன் பண்ணிக்கிட்டதே மோர் தென் ஒரு 20+ பெரிய கோச்சஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ்க்கு மேலேயே நான் போயிருக்கேன். ஓகே, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி என்னோடய ஸ்கில்காக, என்னோடய பர்சனல் டெவலப்மெண்ட்காக, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்காக, ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இங்கே நிறைய நேரங்களில் என்னென்னா கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி நிறைய நான் கற்றுக்கிறேன். நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாலும் அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதையும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணணும், ஓகே, அதை டிசிப்ளினாக பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட நோக்கமே.